ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங், வணக்கம், ஸ்லாம பகி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான உங்களுக்கு சாதம், அதாவது பிரியாணி சாதம், அதாவது ப்ரான் போட்டு பிரியாணி செய்யும் முறையை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள். ஓகே, இது பாஸ்மதி ரைஸு. நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வாஷ் பண்ணி இது ஒரு 50 மினிட்ஸ் இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு அரிசி நல்லா லாங் அரிசியாக நல்லா சோறு வெந்தோடனே நல்லா அழகாக இருக்கும். ஸோ நான் இப்போ தான் வாஷ் பண்ணேன். ஒரு 15 மினிட்ஸ் அதுக்குள்ளே நம்ம இந்த ஐட்டம்லாம் பார்த்துட்டு நம்ம தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள். இதுக்கு ப்ரான் பிரியாணிக்கு நம்மளுக்கு தேவை ப்ரான் பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான். இது ஒரு கிலோட மீடியம் சைஸ் தான். 1 கிலோ நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் ப்ரானு. அடுத்து அதுக்கு தேவையான பொருள் ஒரு 3 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், யோகர்ட்டு. அடுத்தது கொஞ்சம் பிரியாணி மசாலா. இது ஒரு 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா, மிளகுத்தூள் கொஞ்சம், இது 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். அதுக்கு தாளிக்க தேவையான பொருளுங்க பாருங்கள். பூவு, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஜாதி பத்திரி. அதுக்கு தேவையான அனியன், இது ஒரு 3 அனியனு. ஆக்சுவலி நான் இன்றைக்கி ஒரு 7 அனியன் எடுத்துகிட்டு பாதி நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரை பண்ணி நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா அந்த பிரியாணி நல்ல ஒரு வாசமாக இருக்கும். ஸோ நான் அதில் ஆஃப் ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ அதில் ஆஃப் இருக்குது. நம்ம அப்புறம் தாளிக்கும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது மல்லி இலை, புதினா இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் நான். இது பண்டான் லீஃப், வாசத்துக்கு பண்டான் லீஃப். இதில் உப்பு இருக்குது, மஞ்சத்தூள் இருக்குது, மிளகுத்தூள், கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு மிளகாத்தூள். ஸோ இதை நம்ம அப்புறம் ப்ரானில் போட்டு மேரினேட் பண்ணிக்குவோம். அடுத்து நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், கிஸ்மிஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், திராட்சை, உளுந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இது ஆப்ஷன் தான். இது போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும், பிரியாணி கொஞ்சம் ரீச்சாக இருக்கும். அதனால் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்தது நெய் நான் ரொம்ப யூஸ் பண்ணல, ஒரு 1.5 ஸ்பூன் நெய் தான். நெய்யோடு நான் என்ன செய்வேன்னா ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 1/4 கப்பு தான் இருக்கும் அந்த ஆயிலு, குக்கிங் ஆயிலு. ஓகே, அடுத்த ஐட்டம் இது நம்ம எல்லோரும் பிளெண்ட் பண்ணிக்குவோம் நல்லா. ஓகே, இது பாருங்கள். இந்த ஐட்டம் 3 இன்ச்சு டர்மரிக் இருக்குது, பச்சை மஞ்சள், இது பூண்டு இருக்குது. பூண்டு ஒரு 6-7 பல் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 3, இஞ்சி ஒரு 3 இன்ச்சு. இது சாதத்துக்கு ஹாஃப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்த ஒரு ஐட்டம் நான் முட்டை குழம்பு வைக்கிறேன். அதுக்கு இது ஆஃப் நான் எடுத்துக்குவேன், யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த ஐட்டம் இது மேரினேட் பண்ணி வச்சுக்குவோம். இது மேரினேட் பண்ணிவிட்டு நான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இது முதல்ல நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அதாவது ஃப்ரைனா ஃபுல்லாக ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஆயிலில் போட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஸோ நீங்கள் இந்த முறையில் செஞ்சிங்கன்னா, இந்த வேயில் செஞ்சிங்கன்னா அந்த பிரியாணியோட நம்ம போடுற ப்ரான் நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும், ரொம்ப ஹார்டாகாது. ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்கள். ஸோ இது நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்தது பிரியாணி செய்யும் முறையை பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஓகே, கொஞ்சம் லேமன் அதில் கொஞ்சம் நம்ம புளிஞ்சிடுவோம்.
நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து அளவு எடுத்துக்கோங்க. நான் 3 கப்பு அரிசி எடுத்தேன். 3 கப் அரிசிக்கு வந்து 6 கப்பு வந்து தண்ணி. ஸோ நீங்கள் வந்து 6 கப்பில் வந்து நான் இன்றைக்கி வந்து 5 கப்பு தான் தண்ணி ஊற்றுறேன். 1 கப் வந்து நான் வந்து பால் ஊற்றுறேன். நீங்கள் உங்களுக்கு பால் வேணும்னா நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம். ஆனால் கரெக்டாக அந்த அளவு நீங்கள், அதாவது அரிசி வந்து வாஷ் பண்ணி கழுவி நல்லா ஒரு 15 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு நீங்கள் அந்த பதத்தை பிரியாணி ஆக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். 3 கப்பு அரிசிக்கு 6 குடம் தண்ணி. 1 கப் வந்து நான் இன்றைக்கி 5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு 1 கப் வந்து பால் ஊற்றுறேன். பால் ஏன் நான் ஆட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து சாதம் வந்து நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட்டு, நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு அடுத்து வந்து நம்ம தேவையான வந்து உப்பு போட்டுப்போம், சால்ட்டு போட்டுப்போம். நல்லா கொதி வரட்டும். ஒரு நல்ல கொதி வந்தோன்னே நம்ம வந்து அப்புறம் கழுவி வச்ச பிரியாணி அரிசி நம்ம சேர்த்துடலாம். இன்னொரு ஸ்டோப்பில் நீங்கள் என்ன செய்யுங்க, தவா வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட் ஹீட் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ சாதத்தை பண்ண நம்ம பார்த்து பாருங்க. சாதம் வந்து நல்லா குக் பண்ணி வந்துட்டுருக்கு. நல்லா குக் பண்ணிட்டு பாருங்க. எண்ணெய்லாம் இழுக்க தூங்கிடுச்சு. எண்ணெய், இந்த தண்ணி ஊற்றின தண்ணி எல்லாம் பாருங்கள் கரெக்டாக மேலே வந்துருச்சு. அந்த ஆயிலியாக கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இந்த புதினா கொத்தமல்லிலாம் போடுவோம். இன்னும் ஃப்ரை பண்ணி வச்சாங்க கொஞ்சம் போடுங்க. அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கணேஷிங்க்கு கொஞ்சம் வச்சுருங்க. ஸோ இந்த ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரான்லாம் நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு வந்து கிளற வேணாம். லெமன் ஜூஸு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல நான் ஆட் பண்ணல, பால் ஊற்றுனதுனால. இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டோப்பை இந்த அலுமினியம் ஃபாயில் அப்படியே போட்டு கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. கொஞ்சம் தம் கட்டுன மாதிரி. ஸோ நம்ம இதை அப்படியே எடுத்து தவா மேலே ஒரு 10 மினிட் வச்சுருவோம். கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே தவா மேலே தூக்கி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு தவாலேருந்து ஒரு 10 மினிட் வச்சுருந்து எடுத்தாச்சு. பாருங்கள் பதம் பாருங்கள், நல்லா அழகாக வந்துருக்குது. நல்லா கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ சாதம் பாருங்கள், பிரியாணி ரைஸ் பாருங்கள், நல்லா கரெக்டாக வந்து நல்லா மணந்து நல்லா உடையாமல் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ரை ஆனியன் இருக்குது, நம்ம அதை கொஞ்சம் போட்டுக்குவோம்.
ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வீட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன மாதிரி குழம்பு, சிக்கன் குழம்பா இல்லை சிக்கன் குருமாக்கோ எதுக்கோ எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படியே சாதத்தோடு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, நான் வந்து சர்வ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து முட்டை நான் போட்டு நான் குழம்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து அந்த குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நாங்கள் போடுறேன், நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.